சாந்தி. நேயர்கள் அனைவருக்கும் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் நிகழ்ச்சியில் மனமார வரவேற்கின்றேன். நம்முடைய சௌபாக்கியம் நமது பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் உள்ள மூத்த மற்றும் அனுபவம் நிறைந்த மதிப்பிற்குரிய சகோதரர் ராஜு அவர்கள் நம்முடன் வந்துள்ளார். சகோதரரே, இந்நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்கின்றோம். சகோதரரே, ஒவ்வொரு நொடியும் பாபாவின் நினைவில் இருப்பதற்கு என்ன புருஷார்த்தம் செய்ய வேண்டும்? அதற்காக பாபா கூறுகின்றார், மூழ்கிய நிலை, அதாவது பாபாவின் அன்பில் மூழ்கியிருப்பது. இதனை பக்தியில் பரமாத்மாவுடன் கலந்து விடுவது என்று கூறியுள்ளார்கள். எந்த ஒரு பொருளும் கலக்க முடியாது. நாம் பரமாத்மாவின் அன்பில் கலந்து விட வேண்டும். அவரின் அன்பில் மூழ்கிவிட வேண்டும். ஒருவர் ஒருவரின் அன்பில் மூழ்கிவிட்டால் வேறு ஒன்றுமே தெரியாது. ஒருவரின் அன்பில் மூழ்கியிருப்பதற்கு நினைவின் சக்தி என்பது வேண்டும். இவ்வளவு சிரேஷ்டமான வாழ்க்கை கிடைத்துள்ளது, மிக உயர்ந்த ஞானம் கிடைத்துள்ளது. ஆகவே மனம் அலைப்பாய்வதிலிருந்து விடுபட்டுவிட்டது என்பதனை உணர்ந்தால் பரமாத்மாவின் மீது அன்பு வெளிப்படும். அப்பொழுது அவருடைய நினைவு நிரந்தரமாக இருக்கும். அடுத்ததாக மேலும் மகா வாக்கியத்தில் பாபா அழகாக கூறுகின்றார், ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒரு பரமாத்மாவின் நினைவு இருக்கின்றது என்றால் 2 அடையாளங்கள் உள்ளது. ஒன்று, தனக்குள் சகிப்புத்தன்மை இருக்கும். மற்றொன்று, எப்போதும் புன்சிரித்த முகத்துடன் இருப்பார். 3 விஷயங்கள் உள்ளன. ஒன்று நினைவு, 2வது சகிப்புத்தன்மை, 3வது வெளித்தோற்றம், அதாவது புன்சிரித்த முகம். இம்மூன்றிற்கும் எவ்விதமாக தொடர்பு இருக்கிறது? எப்போது ஸ்திதி நன்றாக இருக்கும் என்றால், ஸ்மிருதி நன்றாக இருந்தால் ஸ்திதி நன்றாக இருக்கும். அப்பொழுது நம் முன் எவ்விதமான சோதனைகள் வந்தாலும், பரீட்சைகள் வந்தாலும், அவசியம் சோதனை பரீட்சைகள் வந்தே தீரும். எப்பொழுது நாம் பரமாத்மாவை நினைவு செய்து கொண்டிருக்கின்றோமோ அப்போது நமக்குள் அவரின் சக்தி வந்து கொண்டே இருக்கும். அந்த சக்தியினால் எவ்விதமான சோதனைகள் தடைகள் வந்தாலும் அவைகளை நாம் எளிதாக கடக்க முடியும். அதாவது நாம் சகித்து கொள்ள முடிகின்றது. வெளித்தோற்றத்தில் முகத்தில் புன்னகை, மகிழ்ச்சி என்பது தென்படும். பிரச்சனைகளை நாம் வெற்றி அடைந்து விடுகின்றோம். எந்த ஒரு யுத்த மைதானத்தில் பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டால் மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அவைகள் சொல்லிலும் வெளிப்படும், தடுக்க இயலாது. ஆதலால் ஸ்மிருதி சக்திசாலியாக செய்ய செய்ய ஸ்திதி நன்றாக இருக்கும். பரீட்சைகள் வரும், அவைகளை சகித்து கொண்டு வெற்றி அடையும் போது தன்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி, மேலும் முகத்தில் பொலிவு, புன்சிரிப்பு என்பது வெளிப்படும். அப்படிப்பட்டவர்களை விஜய் ஆத்மா என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக மகா வாக்கியத்தில் பரிபாஷையாக அழகாக கூறியுள்ளார். அதாவது மன்மனாபவ என்பதன் பரிபாஷையை பார்த்தோமானால், நாடகத்தின் ஒவ்வொரு நொடியும் எவ்விதமாக நடக்கிறதோ அதன்படியே நமது மனதின் ஸ்திதியும் இருந்து டிராமா படி நடந்து சென்று சிறிதளவு கூட ஆடாமல் எண்ணத்தாலும் சரி சொல்லாலும் சரி அத்தகைய நிலை அடைய வேண்டும். டிராமா எப்படி நடக்கிறதோ அதன்படி எனது மனதின் நிலையும் நடக்க வேண்டும். அதாவது உலகத்தில் என்ன காட்சிகள் நடக்கிறதோ அதை எனது மனம் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் சில நேரம் அவ்வாறு ஆகிவிடுகிறது. விசேஷமாக இந்த மகா வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிரஜாபிதா பிரம்மா தனது உடலை தியாகம் செய்தார். அவர் மீது சிலர் மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். அவரையே தந்தையாக கருதி இருந்தார்கள். நாடகத்தின் இக்காட்சியை பார்த்ததும் மனதில் நிச்சயமாக குழப்பம் வந்திருக்கும். அவ்வாறு அந்த நிலையில் நாடகம் மிகவும் நன்றாக இருக்கிறது, கல்யாணக்காரி என்ற ஞானம் தெரிந்தும் அந்த காட்சி கல்யாணமாக தெரிகிறது. நிலையில் நமது மனதை எவ்வாறு நாடகம் என்ற தண்டவாளத்திற்குள் கொண்டு வருவது? நமக்கு ஞானம் கிடைத்ததும் முதலில் கற்றுக் கொடுக்கக்கூடிய
பாடம் ஆத்மா அஜர் அமர் அவினாஷி என்ற பாடம்தான் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இவ்வுடல் எப்போதும் அழியக்கூடியது. பாபா உடலை விட்டார், அதேபோல் ஒவ்வொருவரும் உடலை விடத்தான் வேண்டும். இத்தனை உயர்ந்த ஞானம் கிடைத்துள்ளது. அதை யார் நன்றாக சிந்தனை செய்தார்களோ, அதை சுரூபத்தில் கொண்டு வந்தார்களோ, அவர்களிடம் எத்தனை பெரிய பரீட்சைகள் வந்தாலும் அவர்கள் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். டிராமா கூறுகின்றது, ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கவும். அனைத்திலும் நன்மை என்பது அடங்கியுள்ளது. அந்நேரம் நன்மை தெரியாமல் இருக்கலாம். பாபா உடலை விட்டு சென்றது, அதில் என்ன நன்மை அடங்கியுள்ளது? பாபா மீது அன்பு வைத்தவர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். பாபா அனைத்தும் அறிந்தவர். ஷிவ் பாபா திரிகால தரிசி, அவர் அனைத்தும் அறிந்தவர். நாம் அனைவரும் அந்த ஸ்திதிக்கு கொண்டு செல்வதற்காக பாபா முயற்சி செய்கிறார். நாம் நாடகம் என்ற தண்டவாளத்தில் நிற்க வேண்டும். ஏனெனில் அதுதான் நம்மை முன்னேற்ற வைக்கும். அந்நேரம் நமக்கு ஒன்றும் தெரிவதில்லை. இவ்வளோ குழந்தைகளின் பாலனை செய்ய தேசத்திலும் அயல் நாட்டிலும் இத்தனை வேகமாக சேவையின் வளர்ச்சி செய்தார். பிரம்ம பாபாவிற்கோ தேக உடலின் பந்தனத்தில் இருக்கின்றார். சாக்காரத்தில் அவர் எங்குமே போக முடியாது. ஷிவ் பாபா அவரின் ரதத்தில் இருந்தார். பிரம்ம பாபா உடல் பழையதாக இருந்தது. அவர் உடலை விட்ட பிறகு இருவரின் வேகமும் அதிகரித்து விட்டது. ஷிவ் பாபாவின் வேகமும் தீவிரம் அடைந்தது. ஒரு நொடியில் அவர் எங்கு வேண்டுமானாலும் போக முடியும். அவருக்கு சமமாக ஆகிவிட்டார். இக்காட்சிகள் அனைத்தும் கல்யாணக்காரி என்று நமக்கு புரிய வைக்கின்றது. இதையெல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. சில குழந்தைகள் ஏன் இவ்வாறு நடந்தது என்று குழப்பத்தில் இருந்தார்கள். பாபா நம்மை விட்டு முன்னே ஏன் செல்ல வேண்டும் என்றெல்லாம் எண்ணினார்கள். பாபா ஒரு முரளியில் தெளிவாக கூறியுள்ளார், குழந்தைகளிடம் நான் விடுப்பு கேட்டால் நீங்கள் கொடுப்பீர்களா என்ன? பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, ராமா என்ற தண்டவாளத்தில் நிலைத்திருங்கள். என்ன நடந்தாலும் அதில் நன்மை இருக்கின்றது என்ற பாடத்தை நன்றாக வலுப்படுத்துகின்றார்.